ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பார்க்கலாம். நாம் எவ்வளோ தான் வேலைகளை செஞ்சாலும் இதில் ரொம்ப கஷ்டமான வேலை அப்படின்னா க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது தான். இந்த வேலையை நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ணுறதுக்கு நிறைய டிப்ஸ் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அன்றாட வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய டிப்ஸ் அண்ட் கிச்சன் டிப்ஸும் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பாத்திரத்துக்கு பதிலாக நீங்கள் பவுல் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த பாத்திரத்தில் நான் கொஞ்சமாக லைசால் ஊற்றிக்கிறேன். அதாவது 1 டீஸ்பூனுக்கு தான் இருக்கும். கொஞ்சமாக ஊற்றியாச்சு. இப்போ நாம் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பச்சை தண்ணி 1 டம்ளர் அளவுக்கு ஊற்றியாச்சு. இதை நாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த பாத்திரத்தை இந்த மாதிரி பண்ணாவே போதும், நல்லா மிக்ஸ் ஆகிடும். கைவிட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க. இப்போ நாம் ப்ரிப்பேர் பண்ண இந்த லிக்யூடை ஒரு பாட்டிலில் இந்த மாதிரி அடைச்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரி பாட்டிலோட மூடியில் நான் குட்டி குட்டி ஓட்டைகளும் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ நான் வீட்டில் இருக்கிற மூளை முடுக்குகள் எல்லாம் இந்த மாதிரி ஸ்ப்ரே மாதிரி பண்ணி விட்டுக்கிறேன். நாம் இதை கையிலேயே வச்சுட்டு அப்படியே தெளித்து விடக்கூட செய்யலாம். ஆனால் அந்த மாதிரி தெளிக்கும் போது நம்ம கையில் அந்த லிக்விட் படுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஒரு பாட்டில் நம்ம அடைச்சிட்டு ஸ்ப்ரே மாதிரி பண்ணி விடும்போது எல்லா இடத்துலையும் படும். அதே மாதிரி அளவுக்கு அதிகமாக தண்ணியும் விழாது, கீழே நமக்கு துடைக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ இதில் இருக்க தண்ணி ஃபுல்லாகவே நமக்கு ஒரு வீடு ஃபுல்லாக துடைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். 1 டீஸ்பூன் லைசால் எடுத்துருக்குறோம். அதுக்கு கரெக்டாக 1 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே நம்ம லைசால் ஊற்றினோம் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ரொம்ப அதிகமாகிடும். அடிக்கடி நம்ம தரையில் அந்த ஆசிட் யூஸ் பண்ணும்போது தரை சீக்கிரமாக ஸ்பாயில் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அதனால் மினிமமாக யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ நான் ஒரு பக்கெட்டில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துருக்கிறேன். அதில் 1 டீஸ்பூனுக்கு டெட்டால் ஊற்றிருக்கிறேன். முதல்ல நம்ம லைசால் தண்ணி ஊற்றினோம் இல்லைங்களா, அதை முதல்லையே நான் மாப்பு வச்சு எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். டெட்டாலுக்கு பதிலாக 1 டீஸ்பூனுக்கு உப்பு கூட சேர்த்துக்கலாம். அதுவே நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். இப்போது நாம் செகண்ட் டைம் துடைக்கும் போது இந்த டெட்டால் தண்ணியை யூஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி தொடச்சி எடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம தொடச்சி எடுக்கும்போது அங்கங்கே நுரை மாதிரி இருக்காது. நமக்கு வீடு நல்லா க்ளீன் ஆகிடும். நமக்கு மூளை முடுக்கில் இருக்கிற அழுக்கு கூட நல்லா சூப்பராக க்ளீன் ஆகி கிடைக்கும். ரொம்பவே ஈஸியாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு சின்ன சின்ன அழுக்கு கரைகள் இருந்தால் கூட இதில் சீக்கிரமாக போயிடுங்க. இப்போ நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அதாவது நம்ம வீட்டில் தொடச்சி முடிச்சதுக்கப்புறமா பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதுக்காக நான் ஒரு பக்கெட் எடுத்துருக்கிறேன். இந்த பக்கெட்டில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் நாம் யூஸ் பண்ண போகிறது கண்டிஷ்னர். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது டவ் கண்டிஷ்னர். ஷாம்பு கிடையாதுங்க. நல்லா பாருங்கள், நான் ஷாம்பு யூஸ் பண்ண கண்டிஷ்னர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நம்ம நார்மலாக தலைக்கு போடுற கண்டிஷனர் பார்த்திங்கன்னா கடைசியாக யூஸ் பண்ணுவாங்க. முடி நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காகவும் பிசு பிசுன்னு இல்லாமல் இருக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணுற ஒரு விஷயந்தான் இந்த கண்டிஷ்னர். இந்த கண்டிஷ்னரில் கொஞ்சமாக 1 டீஸ்பூனுக்கு இந்த தண்ணியில் விட்டு கையிலையே இந்த மாதிரி கலக்கி விடணும். நம்ம கையில் கலக்கலைன்னா இது சரியாக கலங்காது. அதனால் கையிலையே இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்முடைய மாப்பை இதில் ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி முக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா முக்கி எடுத்துகிட்டு கடைசியாக நம்ம வீடு காயிற வேளையில் இதை இந்த மாதிரி துடைச்சி விட்டுக்கலாங்க. வீடு துடைக்கிறது 2 முறையெல்லாம் துடைக்க மாட்டோம். 1 முறை மட்டும்தான் தண்ணி யூஸ் பண்ணி துடைச்சி எடுப்போம். அப்படின்னா இந்த மெத்தட் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதாவது முதல்ல நல்லா க்ளீன் பண்ணிட்டு தான் நாம் இந்த மெத்தட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வீடு நல்லா பளிச்சுன்னு இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போது துடைச்சி முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் அதிகமாக தூசி படியாமல் இருக்கும் இந்த மாதிரி கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுறதால. சில வேளைகளில் பார்த்திங்கன்னா நம்ம தொடச்சி முடிச்சப்புறம் கூட நல்லா காஞ்சதுக்கப்புறமும் நம்ம வீடு தொடச்ச மாதிரியே இல்லையே அப்படின்னு தோணும். நம்ம கால் தரையில் வைக்கும்போதும் லைட்டாக பிசு பிசுன்னு இருக்கே அப்படின்னு தோணும். இப்போ பாருங்கள், வீடு ஃபுல்லாகவே காஞ்சிடுச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. நமக்கு வீடு தொடச்ச அந்த ஃபீல் வந்துட்டு கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் ஒரு மாஸ்க் ஒன்று எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாஸ்கோட மேல் பகுதியை இந்த மாதிரி கத்திரி வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம். மாஸ்க் பார்த்திங்கன்னா நம்ம மூச்சு விடும்போது நம்ம மூச்சு காற்று வெளியே போகிறதுக்காக நிறைய துளைகள் போட்டு வச்சுருப்பாங்க. உள்ளே பார்க்குறதுக்கு இந்த மாதிரி பை மாதிரி இருக்கும். அடுத்ததான் நமக்கு தேவைப்படுறது அந்துருண்டை, அதாவது நாப்தலின் பால்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த அந்துருண்டையில் கொஞ்சமாக ஒரு 2-3 பீஸ் இந்த மாதிரி கையிலேயே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாஸ்க்குள்ளே இந்த மாதிரி போட்டு விட்டுக்கலாங்க. நான் இன்றைக்கி 2 உருண்டைகள் எடுத்துருக்கிறேன். இப்போ மாஸ்க்குள்ளே போட்டாச்சு. இந்த மாஸ்க்கை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வைக்கணும். ஸோ இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்காக அதில் இருக்கிற கயிறே யூஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி கட்டி விட்டுக்கலாம். நமக்கு நம்ம போட்டிருக்கிற அந்த நாப்தலின் பால்ஸ் வெளியே வரவே வராது. அதே சமயத்தில் இந்த நாப்தலின் பால்ஸ் நம்ம கையில் எடுக்கும்போதே தெரியும், இதுலேருந்து ஒரு பயங்கரமான ஒரு வாசனை, ஒரு நெடி மாதிரி ஒன்று வரும். இப்போது நம்ம ஃபுல்லாகவே நல்லா பேக் பண்ணியாச்சு. நம்ம வீட்டில் பாத்ரூம் இருக்கும் இல்லைங்களா, இந்த மாதிரி டாய்லெட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி இது மேலேயே டப்பு மாதிரி இருக்கும்.
டாய்லெட்டில் நம்ம ஃப்ளஷ் பண்ணுற தண்ணி தான் இந்த டப்புக்குள்ளே இருக்கிற தண்ணி. ஸோ இந்த டப்புக்குள்ளே நாம் கட்டி வச்சுருக்கிற இந்த மாஸ்க்கை இதுக்குள்ளேயே எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு உள்ளேயே இருக்கிற இந்த பைப்பு மேலேயே இந்த மாதிரி மாட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம மாட்டி வைக்கும்போது அந்த மாஸ்க் அங்கே இங்கே நகராமல் இருக்கும். அதே சமயத்தில் அந்த டப்புக்குள்ளே இருக்கிற தண்ணி இந்த மாஸ்கில் எப்போவுமே பட்டுட்டு இருக்கும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த நாப்தின் பால்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஒவ்வொரு டைமும் டாய்லெட்டில் தண்ணி ஃப்ளஷ் பண்ணும்போது அந்த தண்ணி கூடவே இந்த மாஸ்க்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி வந்துடும். நம்ம டாய்லெட்டில் அதிகமாக கரப்பான் பூச்சிகள் தொல்லை இருக்குது அப்படின்னா நாம் இந்த மெத்தடை ட்ரை பண்ணலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன சின்ன பூரான் கூட நமக்கு வரும். இந்த பூரான் பிரச்சனை, கரப்பான் பூச்சி பிரச்சனைக்கெல்லாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும். இப்போ நான் ஒரு மாப்பு ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேங்க. இது வீடு துடைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற மாப்பு தான். இந்த மாப்பு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம யூஸ் பண்ணணும். நல்ல ஈரத்தோடு யூஸ் பண்ணுறது நல்லது கிடையாது. இப்போது அந்த மாப்பில் இருக்கிற அந்த நூல் இருக்கும் இல்லைங்களா, அந்த நூலை இந்த மாதிரி கையிலேயே நல்லா இந்த மாதிரி பிரித்து விட்டுக்கலாம். எப்போவுமே நம்ம வீடு துடைச்சிட்டு கடைசியாக மாப்பை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு காய வைக்கணும். இப்போ நான் 2-3 ரப்பர் பேண்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த ரப்பர் பேண்டில் கொஞ்சம் தான் நமக்கு யூஸ் ஆகும். இப்போ ஒரே ஒரு ரப்பர் பேண்ட் மட்டும் கையில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிரித்து வச்சோம் இல்லைங்களா இந்த நூலில் ஒரே ஒரு ரப்பர் பேண்ட் இப்போ நம்ம போட்டு விட்டுக்கலாம். இப்போ கீழ்ப்பகுதியில் ஒரே ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு விட்டாச்சு. இப்போ இன்னொரு ரப்பர் பேண்ட் எடுத்து அதே மாதிரி போட்டு விட்டுக்கலாங்க. பார்க்குறதுக்கு ஏதோ முடியல ரப்பர் பேண்ட் போட்ட மாதிரியே இருக்கும். இப்போ நம்ம 2ஆக பிரித்து வச்சோம் இல்லைங்களா, இன்னொரு பகுதி அதுலேயும் இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுக்கலாம். எப்போவுமே நம்ம மாப்பு யூஸ் பண்ணும்போது ரப்பர் பேண்ட் போடாமல் அப்படியே டைரெக்டாக தான் நம்ம ஃப்ளோரில் துடைக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு தடவை நம்ம ரப்பர் பேண்ட் போட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மறு தடவை நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த மாப்பில் ரப்பர் பேண்ட் போட்டு தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபுல்லாகவே நம்ம ரப்பர் பேண்ட் போட்டாச்சு. இதுக்கு மேலேயே நல்லா பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக இன்னொரு ரப்பர் பேண்ட் போட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி எடுத்தாச்சு. பாருங்கள், நம்ம இந்த மாதிரி பார்க்கும்போது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். நம்ம வீட்டில் ஃபேன் க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம எப்போவுமே மேலே சேரில் இல்லை ஸ்டூலில் ஏறினு தான் நம்ம துடைக்கிறதுக்கு துணி வச்சு துடைச்சி எடுப்போம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நாம் ஃபேன் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா வீட்டில் இருக்கிற ஆண்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அவங்க எப்போ க்ளீன் பண்ணுறாங்களோ அப்போ தான் நமக்கு ஃபேன் க்ளீனாக இருக்கும். இந்த மெத்தட் நமக்கு தெரிஞ்சதா அப்படின்னா எப்போ வேணாலும் நாமளே ஃபேன் க்ளீன் பண்ணலாம். நாம் இதில் ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுருக்கிறதால அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அந்த ஃபேனில் இருக்கிற அந்த இறக்கைகள் போகிறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். அந்த ஃபேனில் இருக்கிற எல்லா அழுக்குமே அந்த மாப்புலேயே வந்துடும் பாருங்கள். முக்கியமாக மாப் ஈரமாக இருக்கும்போது நாம் இதை செய்யக்கூடாதுங்க. நல்லா காஞ்சிருக்கும்போது மட்டும்தான் நாம் இதை செய்ய முடியும். அப்போ தான் நமக்கு வெயிட் இல்லாமல் இருக்கும். நல்ல ஈரமாக இருந்தது அப்படின்னா நமக்கு பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கை சீக்கிரமாக களைச்சி போயிடும். ஒவ்வொரு ரெக்கைக்குள்ளேயும் நாம் இந்த மாதிரி போட்டு தொடச்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ரெக்கையோட அடி சைடில் இருக்கிறதையும் இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மெத்தடில் நம்ம துடைக்கும் போது ரெக்கையோட அடி சைடு அதே மாதிரி மேல் சைடு நமக்கு க்ளீனாகி இருக்கும். ஃபேன் துடைக்கிறதுக்காக நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களையோ அல்லது நம்ம வீட்டுக்காரங்களையோ டிபெண்ட் பண்ணி இருக்காமல் நமக்கு தெரிஞ்ச இந்த சின்ன வழிமுறையில் நம்ம செஞ்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபேன் ஃபுல்லாகவே க்ளீன் ஆயிடுச்சு. நல்லா பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணிட்டோம். நம்ம மேலே ஏறி நின்று க்ளீன் பண்ணால் கூட இந்த அளவுக்கு நமக்கு க்ளீன் ஆயிருக்காது. இதில் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.